டெல்லியில் தமிழ்நாட்டு பேரை மாற்ற போகிறாங்களாம். என்னன்னு மாற்ற போகிறாங்க தெரியுதுமா? தமிழ்நாடுன்னு பேரை மாற்றி கஞ்சா நாடுன்னு வைக்க போகிறாங்களாம். எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதான் வித்துட்டு இருக்கிறான். இந்த போதைப் பொருள் யார் விற்கிறாங்க தெரியுமாமா? திமுக காரன் தான் விற்கிறான். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவனை பிடிச்சானுங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிடிச்சானுங்க. இது இங்கே இல்லை, இங்கே பிடிக்க மாட்டானுங்க, டெல்லி போலீஸ். அவனை பிடிச்சி விசாரிச்சா அவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவனை பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாரு? திமுகவுடைய முக்கிய நிர்வாகி போதை பொருள்ல வித்திருக்கிறான். யாருக்கு? தமிழ்நாட்டு உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு வித்துட்டு இருக்கான். இவனை இவ்வளவு நாளா பிடிக்கல தமிழ்நாட்டு போலீஸ். ஏன்? திமுக காரன். இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கணும். மிக மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், மாற்றம் வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது போதும், தூக்கி எறியுங்க, வேண்டாம். ஆட்சினா என்னன்னு கூட தெரியாது உங்களுக்கு, நிர்வாகம் என்னன்னு கூட தெரியாது உங்களுக்கு, முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது. அது வேற. காலையில் வருவார், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க, அதை அப்படியே படிச்சுட்டு ஆஹா கரெக்டாக இருக்குதா, ஆக்ஷன், கேமரா, டேக், இன்னைக்கு முடிஞ்சு போச்சுப்பா, கால் ஷீட் 2 மணி நேரம் என் கால் ஷீட் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வருவார், மறுபடியும் எழுதி கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு போயிடுவார். அவ்வளோ நடக்குது. முதலமைச்சர் இப்போ எங்கே போனார்? ஜெர்மனி, இங்கிலாந்து நாட்டுக்கு போனார். போயிட்டு என்ன பண்ணார்? சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்தார். போய் சுற்றி பார்த்துட்டு வந்தார். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறான். ஆமாம், கொடியை இறக்கு, பின்னாடி தெரியல இறக்கு. நம்ம பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் நம்மளோட வரி பணத்தை கோடி கணக்கு செலவில் இவர் ஜெர்மனி இப்போ என்ன பண்ணாரு? முதலீடாம். யாரு? தமிழ்நாட்டுக்கு ஜெர்மனிலேருந்து முதலீடு கொண்டு வந்தாராம். யாரையா ஏமாத்துறீங்க? ஜெர்மனியில் 7000 கோடி ரூபாய்க்கு முதலீடுன்னு சொல்றார். அந்த 7000 கோடி ரூபாயில 3500 கோடி ரூபாய்க்கு 3 கம்பெனி ஏற்கனவே இங்க சென்னையில் இருக்குது. சென்னை பக்கத்தில் இருக்கிற 3 ஜெர்மனி கம்பெனி ஏற்கனவே இங்க ஜெர்மனி கம்பெனி இங்க இருக்கிறான். என்ன அவங்கள கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போட்டுனா இங்க போட மாட்டாங்களாமா? இது ஜெர்மனியில் போய் கையெழுத்து போடணுமாமா? யார் ஏமாத்துறீங்க? இங்கிலாந்து போனாராம். மொத்தமா பார்த்தா 15500 ரூபாய், 15500 கோடி முதலீடு இவர் வாங்கி தந்தாராம். வாங்கிலாம் தரல, கையெழுத்து. புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU, அவ்வளவுதான். யாருன்னா MOU போடலாம். நீங்க போடுறீங்களா MOU? ஏப்பா நீ போறியா ரவி? நான் நீ கோட்டு சூட்டு டை வச்சு போட்டு கையெழுத்து போடணும், அவ்வளோதான். யார் வேணா போடலாம்யா. அவன் இங்கே முதலீடு பண்ணுவான்லாம் இல்லை. அது இன்னொரு 4-5 மாதம் தான் இவங்க இருக்க போகிறாங்க. 4-5 மாதத்தில் முதலீடு பண்ண போகிறாங்களா? இல்லை. அதில் 15500 கோடியில் 13800 கோடி பார்த்தீங்கன்னா அது புதுசாக முதலீடு கிடையாது. ஏற்கனவே இங்கே அவங்களோட நிறுவனம் இருக்கு, அது விரிவாக்கம், அவ்வளோ எக்ஸ்பான்ஷன். அதாவது இவர் சொல்ற 14500 கோடியில் 90% எக்ஸ்பான்ஷன், விரிவாக்க திட்டம், அவ்வளவுதான். அந்த விரிவாக்க திட்டத்துக்கு நீ எதுக்கு ஜெர்மனி போனீங்க? எதுக்கு இங்கிலாந்து போனீங்க? ஏன் இங்க இருக்கிற நிறுவனத்தில் போய் கையெழுத்து போட போறாங்க. இது ஒரு ஏமாத்து. எதுக்கு போனாரு எனக்கு தெரியும், ஆனா நான் மேடையில் பேச முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் போய் இது ஒரு டிராமா நடிச்சு ஏமாத்தி அது மீடியாவில் போய் அப்படியே போட்டாராம், வந்தாராம், போனாராம்.